காரைக்காலில் உள்ள சோமநாதர் ஆலயம் சந்திரன் வழிபட்ட தலமாகும். சந்திரன் இங்கு தனிச்சந்நிதியில் அருள் பாலிக்கிறார். மாசிமகம் அன்று சந்திர தீர்த்தத்தில் தீர்த்தவாரி நடைபெறுகிறது. இன்று நிகழும் சந்திர கிரகணம் சாஸ்திரப்படி ராகு கேது சந்திரனை விழுங்குவதால் கிரகணம் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் இன்று, அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி நிகழ்கிறது. இன்று இரவு 9:56க்கு தொடங்கி இரவு 1:26 வரைக்கும் முழுமையான சந்திர கிரகணம் இந்தியா முழுவதும் தெரியும் என்று கூறப்படுகிறது. சந்திரன் இங்கு வழிபட்ட புராணத்தை காண்போம். தட்சன் தன்னுடைய 27 மகள்களையும் சந்திரனுக்கு அவர்கள் விருப்பப்படியே மணமுடித்து கொடுத்தான். ஆனால் சந்திரனோ ரோஹிணியிடம் மட்டும் மிக அதிக அன்பு செலுத்தி வந்தான். இதனால் வருத்தமடைந்த தட்சனுடைய மகள்கள் தந்தையிடம் சென்று அழுதனர். தட்சன் கோபம் கொண்டு சந்திரனிடம் சென்று கேட்டான், நீ ஏன் இப்படி ரோஹிணியிடம் மட்டும் அதிக அன்பு செலுத்துகிறாய் என்று ஒரு முறை இருமுறை அவனை கண்டித்தான். இருப்பினும் சந்திரனிடம் எந்த மாற்றமும் நிகழவில்லை. எனவே தட்சன் அவனிடம் ஒரு நாள் மிகுந்த கோபத்தோடு சாபமிட்டான். உன் ஒளி மிகுந்த அழகு தேய்ந்து உனக்கு அழகு இல்லாமல் போகட்டும் என்று சாபம் கொடுத்தான். தன்னை மன்னிக்கும்படி சந்திரன் வேண்டியும் தட்சன் அங்கிருந்து சென்று விட்டான். பின்னர் சந்திரன் தன்னுடைய அழகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை எண்ணி மிகுந்த வேதனையுற்றான். அவன் சிவனிடம் சென்று தன்னுடைய சாபம் நீங்குமாறு வேண்டினான். சிவன், நீ பூலோகத்தில் சென்று சந்திர தீர்த்தம் அமைந்து என்னிடம் வழிபட்டால் உன்னுடைய சாபம் தீரும் என்று கூறினார். அதன்படியே சந்திரன் பூலோகத்தில் காரைக்காலின் அருகில் ஒரு சந்திர தீர்த்தம் அமைத்து அங்கு நீராடி பின்னர் சிவலிங்கம் அமைத்து சிவனுக்கு வழிபாடு செய்தான். சந்திரன் வழிபாடு செய்ததால் அந்த சிவன் சோமநாதர் என்று அழைக்கப்படுகிறார். அவனுடைய பூஜையினால் மிகவும் மகிழ்ந்த சிவபெருமான் அவனிடம் தோன்றி அவனுக்கு அருள் புரிந்தார். என்னால் முழுமையாக உன்னை விடுவிக்க முடியாது சந்திரா. உன் அழகு தேய்ந்து வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் உன் பிறை நிலவினை நான் தலையில் சூடிக்கொள்கிறேன். அதனால் நீ இழந்த கலைகள் யாவும் உனக்கு கிடைக்கும். நீ உன் மனைவியர்களிடம் சமமாக அன்பு காட்டு. உன் நிலையை அடிப்படையாக கொண்டு இனி புதிய கால கணக்குகள் உருவாகும் என்று அருள் புரிந்தார். சந்திரனும் மிக்க மகிழ்ச்சியுடன் சிவனை தொடர்ந்து வணங்கினான். இவ்வாறு இத்தல புராணம் கூறப்படுகிறது. இங்கு சந்திரனுடைய சிறப்பான பூஜை இன்றைய சந்திர கிரகணத்தை முன்னிட்டு மிக மிக விமரிசையாக நடப்பதை நாம் கண்டு கொண்டு இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.